அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, 3 அமல்கள் அல்லாஹ் குர்ஆனிலே அதை பற்றி சொல்லும் பொழுது இது நஷ்டமில்லா வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ். முதலாவது அமல் குர்ஆனை ஓதுவது. வ அகாமுஸ் ஸலா. இரண்டாவது அமல் தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரவ் அலானியா. நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மம் செய்வார்கள். இந்த 3 அமலை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 3 அமல்களும் எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். இந்த முஃமின்கள் நஷ்டமில்லா ஒரு வியாபாரத்தை, அழிவில்லா முடிவில்லா அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள். எனவே அவர்களுக்கானது மறுமையில் இம்மையிலும் கிடைக்கும். எனவே இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த 3 அமலையும் லன் தபூர், ஒரு பொழுதும் இந்த வியாபாரம் ஆரம்பித்தா லாபம் கிடைக்குமா என்னன்னு தெரியலையே, இந்த வியாபாரம் செஞ்சால் நஷ்டம் ஏற்படுமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லி வியாபாரிகள் வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க, ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க. இதுக்கு சான்ஸ் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், லன் தபூர், கம்ப்ளீட்டட் அக்யூரேட்டாக சொல்லணும்னு சொன்னால் இதில் நஷ்டமே இல்லை. அல்லாஹ் தெளிவாக அழுத்தி அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, முதலாவது அமல் குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவதும் இபாதத். குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் தினமும் ஓத வேண்டும். உலமாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸுஆவது ஓத வேண்டும். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் ஒவ்வொரு நாளும் 3 முறையாவது ஒரு 3 ஜுஸுக்களாவது ஓத வேண்டும். குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்கள் எப்படி நாம் ஹாஃபில், குர்ஆனை மனனம் செய்தவர் என்று சொல்கிறோமோ, அதே போலதான் குர்ஆனிலே 7 ஜுஸுக்கள், 10 ஜுஸுக்கள், 3 ஜுஸுக்கள், 10 சூரா, 5 சூரா என்று எவ்வளவு நாம் மனப்பாடம் செய்திருக்குமோ அவ்வளவுக்குரிய ஹாஃபீஸுகளாக நாம் இருப்போம். எனவே ஒரு ஹாஃபீஸ் குர்ஆனை கற்று அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை போல அல்லாஹ் நமக்கும் தருவான் ஆதரவு. அவருக்கு கிடைக்கும் வேதனையை போல, மறந்து அமல் செய்யாமல் விடுகிறவர்களுக்கு கிடைக்கும் வேதனையை போல தான் இவர்களுக்கும் உண்டு என்று ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுவார்கள். எனவே குர்ஆனை அனுதினமும் ஓத வேண்டும். குர்ஆன் என்பது கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு. குர்ஆன் என்பது வஹி, வானிலிருந்து, அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக எடுத்து வந்தாங்க. இது ஒரு நூர், பிரகாசம். இந்த வாழ்க்கையை எடுத்தவர்களுக்கு, குர்ஆனை எடுத்து நடப்பவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக நூறாக ஜொலிக்கும். சையதுனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், மன் கரஅல் குர்ஆன, ஒருவர் குர்ஆனை அனுதினமும் பேணுதலாக ஓதிக்கொண்டே வருகிறார், லம் யுரத்து இலா அறுதலில் உமுர், அவர் வயோதிக நிலை அடைந்த போதிலும் தள்ளாத நிலைக்கு, முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட மாட்டார் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தந்தை, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. குர்ஆனை அனுதினமும் ஓதுவதின் காரணமாக வாலிப நிலை, வாலிப தோற்றம், அந்த பலம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எனவே குர்ஆனை நாம் தினமும் இன்ஷா அல்லாஹ் பேணுதலாக ஓதக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். இரண்டாவது அமல், நஷ்டமில்லா இரண்டாவது அமல் தொழுகை. தொழுகை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஃபர்ல், அடுத்த கட்டமாக வாஜிப், அடுத்த கட்டமாக சுன்னத், அடுத்த கட்டமாக நஃபில், 4ஆக இருக்குது. ஃபர்ல் என்பது கட்டாய கடமை, ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது, அதை விடுவதற்கு அனுமதி இல்லை. பயணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருக்கும் பொழுது லுஹரையும் அசரையும் ஐஷாவையும்
4 ரக்காய்த்துகளாக தொழக்கூடிய நாம் பயணம் செய்யும் பொழுது அதை கசராக சுருக்கி 2 ரக்காத்துகளாக ஆக்கிக்கொள்வோம். பயண சிரமத்தின் கவனித்து அல்லாஹ் இதை நமக்கு சலுகையாக அளித்திருக்கிறான். ஊரில் இருக்கும் பொழுது ஃபஜ்ரையும் மஹ்ரிபையும் எப்படி 2ஆக மஹ்ரிபை 3ஆக தொழுவோமோ அதே போல தான் பயணத்திலும் ஃபஜ்ரை 2ஆகவும் மஹ்ரிபை 3ஆகவும் தான் தொழ வேண்டும். லுஹரு அசரு இஷாவுக்கு மட்டும்தான் வித்தியாசம். எனவே எல்லா நிலைகளிலும் ஆரோக்கியமாக இருந்தால் நின்று தொழ வேண்டும். உடல் முடியாது, நின்று தொழக்கூடிய சக்தி இல்லை என்ற ஒரு காரணம் இருக்கும் பொழுது, மருத்துவ ரீதியான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அமர்ந்து தொழலாம். வயோதிகர்கள் படுத்த நிலையில் இருக்கிறார்கள், அவங்க படுத்து கொண்டே தொழுகலாம். ஆக எல்லா நிலையிலும் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. ஃபர்லு அடுத்த அந்தஸ்து தான் வாஜிபு, அதற்கும் ஃபர்லுடைய நிலைதான். 3வது அமல் சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தின் தொழுகைகள் சலாத்து தஹஜ்ஜத்து, இஷ்ராக்குடைய தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, அவ்வாபின் தொழுகை, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, லுஹருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து, இஷாவுடைய பின் சுன்னத், மஹ்ரிபுடைய பின் சுன்னத், இதே போல நஃபிலான தொழுகைகளை பேணுதலாக நாம் தொழும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு நஷ்டமில்லா வியாபாரத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். தொழுகவங்க அப்படின்னு அல்ல இங்கே சொல்லலை. அகாமுசலா தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனோ தானோ தொழுதுட்டு போகிறதில்ல. தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையிலும் ருக்கூகளை, சுஜூதுகளை, நிலைகளை பேணுதலாக மன ஓர்மையோடு நாம் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, 3வது அமல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சதகா. மாஷா அல்லாஹ், சதக்காவுடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வரத்துல் கலா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய சதக்கா அவனுக்கு வரக்கூடிய சோதனை அகற்றிவிடும், அவனுடைய தக்தீரின் நிலையை மாற்றிவிடும். ஒரு முசீபத்து இருக்குன்னா அல்லாஹ் அதை அகைராக மாற்றிடுவான். தான தர்மம் செய்கிறது சிர்ரம் அலானியத்தை. சிர்ருன்னு சொன்னால் ரகசியம், அலானியத்துன்னு சொன்னால் பகிரங்கம். அதாவது ஜகாத்து கொடுக்குறது. ஜகாத்தை மறைச்சி கொடுக்க முடியாது, வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியாத மாரி தான் கொடுக்கும். அது முகஸ்துதி வராது. ரகசியமாகவும் நம்ம தர்மம் செய்கிறோம். எப்படி பகிரங்கமாக செய்கிறோமோ அதே போல் ரகசியமாகவும் தர்மங்கள் செய்யணும். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ செய்வேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தினமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம பேணுதலாக தொழுகிறோமோ அதே போல் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆகின்னு, அதே போல் சதக்கா செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆகின்னு, சதக்காவுடைய பரக்கத் அள்ளி கொடுப்பது அது குறைவாக தெரியும். அல்லாஹ் அதிலே தான் அல்லாஹ் இருபிஸ் சதக்கா பரக்கத்துகளை அதிகப்படுத்துவான். வாழ்க்கையில் பலா முசீபத்துகள் நீங்கும், தொல்லைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். எனவே நாம் இந்த 3 அமல்களையும் வாழ்க்கையில் பேணுதலாக செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து நஷ்டமில்லா ஒரு அமலை பெற்று நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தையும் நபியின் ஷஃபாஅத்தையும் பெற்று உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் நுழைய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.